இப்ப பாத்தீங்க நீங்க அண்ணன் கமலாசன் வரல, நான் இன்னும் ஒரு படி மேலே இருப்பேன். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இப்ப என் தம்பி விஜய் வந்து குறுக்க வரல, மொத்த ஆட்டமும் என் பக்கம் தான் இருக்கும். அப்ப இது என்ன நினைக்கிறேன், எப்படி பண்றது? ஒவ்வொரு காலம் எடுத்து வைக்கும் போது ஒருத்தர் வரும்போது நாங்க வீழ்த்தப்பட்ட ஒரு இனம் எல்லா வலுவையும் ஊண்டி எழும்போது ஒருத்தர் வந்து அனுப்பிக்கிட்டே இருந்தா எப்படி? ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டோம். எங்களுக்கு எதுவுமே இல்ல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சீமான் பேசுறத கேட்கும் போது சூரிய ஒரு படத்துல வந்து பரோட்டா சாப்பிடும் போது கோடு நிறைய போட்டுட்டே இருப்பாங்க. இல்ல நீங்க அந்த கோடெல்லாம் திருப்பி அடிக்க, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் வந்து பரோட்டா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. யாருமே கலத்துல கூடாது, நான் மட்டும் தான் சிஎம் ஆகணும்னு சொல்ற மாதிரி இருக்குது. இந்த சீமான் நாங்க எப்பவுமே வீழ்த்தப்பட்ட இனம் சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த வீழ்த்தப்பட்ட இனத்துக்கு இந்த சீமான் என்ன பண்ணிருக்கீங்க? ஒவ்வொரு வாட்டையும் திறன் நிதியை திரட்டி உங்களோட குழந்தை 50 லட்சம் ரூபாய் படிக்க வைக்க முடியுது, உங்களோட வீட்டை பிரம்மாண்டமா கட்ட வைக்க முடியுது, உங்களால நல்லா வாழ முடியுது. ஆனா இந்த வீழ்த்தப்பட்ட இனத்துக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? என்னோட ஈழத்தமிழ குழந்தைகளுக்கு யாருக்காவது ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கீங்களா? இல்ல யாருக்காவது காலேஜ் ஃபீஸ கட்டிருக்கீங்களா? இல்ல யாருக்காவது வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை மாத்திருக்கீங்களா? எப்ப கேட்டாலும் வீழ்த்தப்பட்ட இனம் தமிழ் தேசம் சொல்லிட்டு ஒரு பொய்யான உருட்டைகளை எதுக்கு சீமான்? அப்புறம் சீமான் சொன்ன இன்னொரு வார்த்தை இருக்கு, ஒரு ஈழத்தமிழர் பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னீங்க. அது என்னாச்சு சீமான்? ஈழத்தமிழருக்கு நிறைய காயப்பட்டு இருக்காங்க. அந்த காயத்துக்கு மருந்து போட முயற்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு வந்து அவங்கள வச்சு வியாபாரம் பண்ண யாருமே முயற்சி பண்ணாங்க. இன்னொன்னு, இந்த தமிழ் தேசம் சொல்ல ஒரு பொய்யான உருட்டு. பிராமணர்கள் ஒரு மாதிரி பேசிட்டு இப்ப பிராமண கடப்பரை வச்சு குத்துவோம். அதுக்கப்புறம் முஸ்லீம் கிறிஸ்டினை வந்து கேவலமா பேசிட்டு இப்ப முஸ்லீம் கிறிஸ்டின் கிட்ட வந்து ஓட்டு பிச்சை கேட்டுட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, ஜாதிகளே இல்லைன்னு சொல்லிட்டு தன்னோட எல்லா இடத்துல நிக்கிற எல்லா ஜாதிகளை வச்சு நிக்க வச்சு ஜாதி ஓட்டுக்காக ஒவ்வொருத்தங்க செலக்ட் பண்ணி நிக்க வச்சுட்டு இங்க எங்க வருது தமிழ் தேசியம் சீமான்? நிறைய கேள்விகள் இருக்கு சீமான். ஒரு அரசியல் களத்துல வரும்போது நிறைய போட்டிகள் வரும், நிறைய பேர் வரதான் செய்வாங்க. அது எல்லாத்தையும் வந்து எப்படி சால்வ் பண்ண சொல்லி நிக்கிறவன் தான் உண்மையான தலைவன். அதை விட்டுட்டு அடுத்தவனை புரணி சொல்றது, அடுத்தவனை வந்து மட்டமா பேசுறது, அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க எவனாலையும் இங்க ஜெயிக்க முடியாது. உண்மை என்னைக்கும் தோக்காது. ஆனா பொய்களை பேசி, அடுத்தவனை மட்டமா பேசி, அடுத்தவனை கேவலமா பேசி வாழ்ற வாழ்க்கை என்னைக்கும் நிலைக்காது. அப்புறம் கடைசியோட நான் சொல்லிக்கிறேன், கேப்டன் அவர்கள் எவ்வளவு கேவலமா பேசி அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். அதுக்கப்புறம் வந்து கமல் வந்தனால என்னோட வாய்ப்பு போயிருச்சு, விஜய் வந்தனால என்னோட அரசியல் இதே வந்து ஆட்டம் காணிருச்சுன்னா, அப்ப இவ்வளவு வருஷம் நீங்க என்ன அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க அரசியல் சரியா இருந்தா எப்படி வாய்ப்பை பறிக்க முடியும் சீமான்? மட்டமான அரசியல் பண்றோம் தான் பயப்படணும், நல்ல அரசியல் பண்றோம் ஏன் பயப்படணும்? அப்ப இவ்வளவு வருஷம் சீமான் என்ன அரசியல் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறிதானே வருது. இப்ப உடனே இந்த சீமானோட ஜாம்பிஸ் கூட்டம் தயாராயிருவாங்க. என்ன மட்டும் திட்டதில்ல, என்னோட வீட்டு பெண்களையும் திட்டுறதுக்கு தான் இந்த கூட்டத்தை தயார் பண்ணி சீமான் வச்சிருக்காப்லன்னு தெரியல. ஏன்னா அரசியல் நாகரிகமும் தெரியல, ஒரு வாழ்க்கை நாகரிகமும் தெரியல, எந்த நாகரிகமும் தெரியாத ஒரு கூட்டமா தான் இந்த கூட்டம் இருக்குது.